இங்க ஒரு ஆளு தன்னோட கள்ளக்காதலியோட சேர்ந்து தன்னோட மனைவியை கொலை பண்ண பிளான் பண்றான். ஆனா டாக்டர் ஆன இவனோட கள்ளக்காதலி இப்போதைக்கு வேணாம்னு சொல்ல, இல்ல நான் அவகிட்ட தொழில பயங்கரமா நஷ்டம் ஆகி கடன் ஆகிடுச்சுன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அவளும் அதுக்கு ஒத்துக்கிட்டா. இந்த சான்ஸை விடக்கூடாதுன்னு வா ரிஹர்சல் பார்க்கலாம்னு ரெண்டு பேரும் மறுபடியும் ரிஹர்சல் பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க பிளான் என்னன்னா, காலையிலே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கண்ணை காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஆஃபீஸ் போய் அங்க இருந்து டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அப்புறம் டென்டிஸ்ட் கிளினிக் போய் அங்க இருக்கிற ஒரு கடையில ஜெராக்ஸ் எடுக்க டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு அப்போ அங்க இருக்கிற சிசிடிவியை பார்த்துட்டு உள்ள வந்துருவான். டாக்டர் ரூம்ல சிசிடிவி இருக்காது. சோ அங்க வந்து டெலிவரி பாய் ட்ரெஸ் போட்டு கன் எடுத்துட்டு கிளினிக் பின்னாடி டோர் வழியா வீட்டுக்கு போய் ஒய்ஃபுக்கு ஒரிஜினல் கண்ணை கொடுத்துட்டு இவன் டூப்ளிகேட் கண்ணை யூஸ் பண்ண அப்புறம் ஒய்ஃப் ஒரிஜினல் கண்ணை வச்சு சூசைட் பண்ணிக்க இருந்ததும் அகைன் அதே கெட்டப்ல ஹாஸ்பிட்டல் வந்து மறுபடியும் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு ஆஃபீஸ் போயிடலாம்னு பிளான் பண்ணிருக்கான். வீட்டு வேலைக்காரி பார்த்து போலீஸ் கிட்ட சொல்லி போலீஸ் மூலமா எனக்கு நியூஸ் வரும், பக்கா சூசைட்னு கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவனோட ஒய்ஃப்க்கு குழந்தை இல்ல ஸ்ட்ரெஸ்ஸால சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கா. சோ போலீஸ் நம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ஒய்ஃப் கிட்ட நாளைக்கு நம்ம வீட்டை ஜப்தி பண்ணிடுவாங்கன்னு போய் சொல்லிட்டு நம்ம நாளைக்கு சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்ல இவனோட ஒய்ஃபும் ஓகே சொல்லிடுறா. மறுநாள் காலையில இவன் வீட ரெனோவேஷன் பண்ண சொல்லி ஆளுங்களை வச்சு எல்லா பொருளையும் எடுக்க சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட பேங்க்ல இருந்து ஜப்தி பண்ணிட்டு போறாங்கன்னு போய் சொல்றான். அப்புறம் ஒய்ஃப் மதியமா வாங்க சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்றா. இவனும் ஹாப்பியா அவன் போட்ட பிளான் எல்லாம் பண்ணிட்டு டெலிவரி பாய் ட்ரெஸ்ல கன் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒய்ஃப் கதவை திறக்க மாட்டா. சரி இவன் எப்படியோ உள்ள போய் பார்த்தா ஒய்ஃப் மருந்து சாப்பிட்டு வாங்கி இருக்கா. இவன் இதான் சான்ஸ்னு ஒய்ஃப் கையில கன்னை வச்சு தலையிலேயே சுட்டுறான்.